Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நடந்த RRB NTPC எக்ஸாமோட அனாலிசிஸ் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஷிஃப்ட்லலாம் எப்படி வந்து क्वेश्चंस கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரியான क्वेश्चंस தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. சில சேஞ்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? சோ இப்போ ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. இத வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட்னு ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. இப்போ யாருக்கு வந்து இது டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் படிக்காம போயிருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்டூடண்ட் வந்து ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷனை டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வந்து ஒரு 14 क्वेश्चन வரைக்கும் கேட்டிருக்காங்க. 13ல இருந்து 14 क्वेश्चन வரைக்கும் கரண்ட் அஃபேர் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 4 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுட்டு அது போக 2024ல இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேரை படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர் செக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே பிளஸ் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ். ஓகேவா? சோ இன்னைக்குலாம் கேட்ட ஷார்ட்கட் கீ பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ தான் கேட்டிருந்தாங்க. அதாவது காப்பி பேஸ்டுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அப்ரிவேஷன் ஷார்ட்கட் கீ படிச்சுட்டு அதே மாதிரி முக்கியமான கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 4 மந்த்ஸோட கரண்ட் அஃபேராது நல்லா தரவா படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அது போக ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதில் என்னென்ன டாபிக்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ கரண்ட் அஃபேர் படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாமே நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸி டு மாடரேட் செக்ஷனா வந்து இருக்கும். ஓகே, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 30 क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஷிஃப்ட்லலாம் நான் சொல்லியிருந்தேன் 75% क्वेश्चन வந்து ஈஸியா அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மீதி 25 क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா 25% क्वेश्चन வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவா இருந்துச்சு, டைம் கன்சூமிங்கா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் போடும்போது. இந்த ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல எல்லாமே டைரக்டான क्वेश्चंस தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப யோசிச்சு ரொம்ப கால்குலேஷன் பண்ணி போடக்கூடிய அளவுக்கு இல்ல. அதுக்காக ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது. நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கு, ஒரு அரித்மெட்டிக் क्वेश्चन பார்த்ததுமே உங்களால ஸ்பீடா சால்வ் பண்ண முடியுது. அதாவது ரொம்ப இன்டெப்தா யோசிக்க வேண்டாம், ரொம்ப மிக்சடாலாம் கேட்காத. இப்போ பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் ஜியோமெட்ரி ரெண்டையுமே மிக்சடா கேட்கல, மென்சுரேஷனோட 2D 3D ரெண்டையும் மிக்சடா கேட்கல. ஓரளவுக்கு ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு பேசிக்கான அரித்மெட்டிக் क्वेश्चन சால்வ் பண்ணக்கூடிய ஸ்கில் இருந்தாலே நீங்க இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா 25 क्वेश्चन வரைக்கும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். இல்ல நான் நல்லாவே மேக்ஸ் பண்ணுவேங்கிற ஸ்டூடெண்டால 30 क्वेश्चनமே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க அதிகமான மார்க் வந்து இது விடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் தான், மெயினா கரண்ட் அஃபேர்ல தான் விடுறாங்க. ஓகே, சோ இந்த கரண்ட் அஃபேரை நீங்க நல்லா படிச்சுட்டு நான் சொன்ன ஷார்ட்கட் கீஸ் அதே மாதிரி முக்கியமான ஹிஸ்டரி பாலிட்டி क्वेश्चंस எல்லாம் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு இந்த செக்ஷன்லயே நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினரா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு 25 क्वेश्चन வரைக்குமே போட முடியும். இன்னைக்கு கேட்ட பேப்பர்ல ஸ்டார்டிங்ல இருந்தே மேக்ஸ் வந்து நல்லா போடுவாங்க, ஓரளவுக்கு ஸ்பீடு இருக்கு, அரித்மெட்டிக்கோட கான்செப்ட் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற ஸ்டூடெண்டால 30யுமே அட்டெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற எல்லா நாளையும் விட இன்னைக்கு கொஞ்சம் ஈஸி டு மாடரேட். நான் மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஈஸி டு மாடரேட். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா இதுக்கும் அதே மாதிரி தான், ஜஸ்ட் அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். மாடரேட்டுங்கிறது எதனால் வருதுன்னா டைம் அதிகமாக எடுத்துக்கிடும். ஓகேவா? ஸோ ஈஸி கொஷின் வந்து டைம் வந்து கம்மியாக எடுத்துக்கிடும். ஏன்னா எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான் டைம். இங்கே ரீசனிங்கில் சேவ் பண்ணக்கூடிய டைமை மேக்ஸில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருந்தோம்னா இங்கே சேவ் பண்ணக்கூடிய டைமை அகைன் அங்கே போய் யூட்டிலைஸ் பண்ணி அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்ப நாம ஒவ்வொரு இடத்துலயும் சேவ் பண்ற மாதிரி क्वेश्चन எதெல்லாம் இருக்கோ அதை பார்த்து ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ரீசனிங்லயும் சரி டைம் அதிகமா எடுக்கக்கூடிய क्वेश्चनும் கேட்டிருக்காங்க, டைம் சேவ் பண்ணக்கூடிய क्वेश्चनும் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டைம் சேவ் பண்ணக்கூடிய क्वेश्चन ஈஸியா ஆன்சர் வரக்கூடிய क्वेश्चन கொஞ்சம் டைம்ல ஆன்சர் பண்ணக்கூடியது, ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட்ல ஆன்சர் பண்ணக்கூடிய क्वेश्चंस எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமா டைம் எடுக்கிற क्वेश्चन, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த மாதிரி செப்பரேட்டா ஒரு பிளான் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். சோ இப்போ இதுக்கு வந்து குட் அட்டெம்ப்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 70. நீங்க 70 வந்து வித் 100% அக்யூரசில போட்டிருந்தாலே இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான் இந்த ஷிஃப்ட்ல. அதே இது நீங்க SC/ST ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இந்த ஷிஃப்ட் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, 9th ஜூன்ல எக்ஸாம் எழுதிருக்கீங்க. சோ SC/ST ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களோட குட் அட்டெம்ப்ட் வந்து ஒரு 65 60க்கு மேல நீங்க போட்டிருக்கீங்க வித் அக்யூரசி 100% அக்யூரசியோட
போட்டிருந்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல அட்டெம்ப்ட். ஜென்ரல் கேட்டகரி ஒரு 70 நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலே பார்த்தீங்கன்னா நல்ல அட்டெம்ப்ட் தான். டாப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70க்கு மேலே அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே மெஜாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வச்சு தான் கட் ஆஃப் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுலேயே நிறைய பேர் 80, 85லாம் அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 90 அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் அக்யூரசி தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஓகே, நான் சொல்றது அக்யூரசி பற்றி. நீங்கள் 70 வித் 100% அக்யூரசி, அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா, அதே இது SC ST ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 60, 65, 100% அக்யூரசியில் போட்டிருந்தீங்கனாலே இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகே, நான் ஓவராலாக சொல்லிட்டேன். ரீசனிங் வந்து ஈஸி டு மாடரேட். மாடரேட் மீன்ஸ் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸ் வந்து டைரெக்டான கொஷின். ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டு. ஸோ அதே கரண்ட் அஃபேர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியான செக்ஷன் கூட ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லலாம். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல எவ்வளோ கரண்ட் அஃபேர் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா லாஸ்ட் 4 மந்தோட கரண்ட் அஃபேர் அது படிங்க. ஓகே, லாஸ்ட் 4 மந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு, ரேங்க் அண்ட் இண்டெக்ஸஸ், ஸோ இந்த மாதிரி முக்கியமான டாபிக் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் இருக்கும், அவார்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க. 2024 உள்ள சில கரண்ட் அஃபேரும் இருக்கு. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 2025 உள்ள கரண்ட் அஃபேர், லாஸ்ட் 4 மந்த்ல உள்ள கரண்ட் அஃபேர். அது போக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் 2024 உள்ள கரண்ட் அஃபேர் இருக்கு இல்லையா, அது பிளஸ் அது போக ஒலிம்பிக், பேரா ஒலிம்பிக்கோட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நீங்க கரண்ட் அஃபேருக்கு, அதாவது ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்ன பண்ணணும்னா கரண்ட் அஃபேருக்கு இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மற்ற டாபிக் எதெல்லாம் நான் இது பண்ணணும்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல என்னென்ன டாபிக்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக், அதாவது என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அது எந்த டாபிக் கீழே வருமோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் மினிட்ல ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மாசத்தோட கரண்ட் அஃபேரை படிக்கணும். அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினை படிச்சுட்டு போகணும்னு சொல்ல வரல. அந்த கொஸ்டின் எந்த டாபிக் கீழே வருதோ அந்த டாப்பிக்கை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் சைடில் கரண்ட் அஃபேர் படிக்காதவங்க வந்து டஃபஸ்ட்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கரண்ட் அஃபேர் படிச்சிங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ ஒரு 12லேருந்து 14 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர் வருது. என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னா ரிவரோட லென்த் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பீகாரோட டான்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, பீகாரில் உள்ள ஒரு டான்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன டான்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே படிக்கணும். ஓகே, அப்போ டான்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது. ஒவ்வொரு ரிவரோட அந்த லென்த்து இல்லைன்னா அதோட ஆர்ஜினேட் எங்கேருந்து ஆகுது, ஓகேவா? ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு கொஸ்டின் வருது. அடுத்து யூனியன் அண்ட் பார்லிமெண்ட், அதே மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர், இம்பார்ட்டன்ட் புக்ஸ், அந்த புக்கை யார் எழுதுனாங்க அது படிச்சுட்டு போனோம். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மௌரியா டைனஸ்டி பற்றி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டைனஸ்டி இருக்கும் அப்படி தானே. ஸோ ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டைனஸ்டிலாம் இருக்கோ ஸோ அந்த டைனஸ்டி, அதோட ஃபவுண்டர் யார், அதோட லாஸ்ட் அரசர் யார், லாஸ்ட் மன்னர் யார், அவங்க என்னென்ன போர்லாம் பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைனஸ்டியும் படிச்சுட்டு போங்க. அதுலேயும் முக்கியமான டைனஸ்டி மட்டும் படிங்க. ஓகே, ஸோ மௌரிய பேரரசுலேருந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூன் 5ல இருந்தே இந்த கொஷின் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படிதானே. ஜூன் 5ல பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோட ஆர்டிகிள் என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படிதானே. அவர் அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவார் இல்லையா குடியரசுத் தலைவர்கிட்ட, அதுக்கான ஆர்டிகிள் என்னங்கிறது கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கரண்ட்ல யாரு கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல்னு கேட்டிருந்தாங்க. அப்போ கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலை சுற்றியே கொஷின் கேட்குறாங்கன்னா அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க என்ன பண்ணணும்னா கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் பற்றி நீங்கள் படிச்சுட்டு போகணும். அடுத்து போஷன் அபியான் பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ வந்து கேட்டிருக்காங்க. இன்னைக்கு கேட்ட ஷார்ட்கட் கீ என்னன்னா காப்பி பேஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிருக்காங்க. காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C, பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V. ஓகே, உங்களுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா Ctrl+C, Ctrl+P கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஆப்ஷன் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+P சூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியதான், லேப்டாப் எல்லாமே ஹேண்டில் பண்ணக்கூடியதான். காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C, பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V. ஓகேவா, ஸோ இது வந்து ராங். அடுத்து Alt+Tab, இதோட இது என்ன, ஓகேவா? ஸோ இதோட யூஸ் என்ன? ஓகே, ஸோ இது கேட்டிருக்காங்க. ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன ஜிகே கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்கிறத அந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல முக்கியமான ஆர்டிக்கிள் அமெண்ட்மெண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், அப்ரிவேஷனும் ஷார்ட்கட் கீயும் படிச்சுட்டு போனீங்கனாலே போதும். ஓகே, ஸோ அது போக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்
ஸோ கரண்ட் அஃபேரில் என்னென்ன டாபிக்லாம் ஸ்போர்ட்ஸு. ஓகே, ஸோ முக்கியமான ஸ்போர்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஸ்போர்ட்ஸ் நடந்திருக்கோ அது ஒலிம்பிக், பேரா ஒலிம்பிக். இப்போ நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக்கு, பேரா ஒலிம்பிக், இனி நடக்க போகிற ஒலிம்பிக்கு, பேரா ஒலிம்பிக் எங்கே நடக்க போகுது எல்லாமே படிச்சிருங்க. அடுத்து அவார்ட்ஸ். இப்போ 2025 என்னென்ன அவார்ட்லாம் இது பண்ணாங்க, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் என்னென்ன இது பண்ணாங்க, முக்கியமான ரேங்க் அண்ட் இண்டெக்ஸ், எந்த கண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு, இந்தியாவோட ரேங்க் என்ன. ஸோ இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன், முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ், இது எல்லாமே கரண்ட் அஃபேரில் படிச்சிருங்க. ஓகேவா. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4லேருந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க, பாலிட்டியில் 3லேருந்து 4 கொஸ்டின், ஜியாகிரபியில் 2 கொஸ்டின், கரண்ட் அஃபேர் தான் மெஜாரிட்டியே 13லேருந்து 14 கொஸ்டின் வரைக்கும் வருது. ஸ்டாட்டிக் ஜிகே 3 கொஸ்டின், கம்ப்யூட்டரில் 4 கொஸ்டின் வருது, ஷார்ட்கட் கீ 2, அப்ரிவேஷன் 2, டோட்டலாக 4 கொஸ்டின் வருது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஷிஃப்ட்டில் கம்மி தான், எத்தனை வந்துச்சுன்னா 4 to 5 கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஜூன் 5லலாம் பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு சயின்ஸில் 4 to 5 கொஸ்டின். இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்ல என்னென்ன டாபிக்லாம் சொன்னேனோ அந்த டாபிக்ஸ் தான், அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகுது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ 30 கொஸ்டின் மேக்ஸ்ல இருக்கு அப்படின்னா 30 கொஸ்டினுமே அவங்க கஷ்டமா கேட்கல, அதே மாதிரி 30 கொஸ்டினுமே உங்களுக்கு ஈஸியா கேட்கல, அப்படி மிக்சடா கேட்டிருக்காங்க. எப்படின்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜியே. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு கஷ்டமான கொஸ்டின் 30ல வந்து 25 கொஸ்டின் ஈஸியாகவும் 5 கொஸ்டின் கஷ்டமாகவும் கேட்டிருக்காங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் நல்லா வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த 5 கஷ்டமான கொஸ்டின் இல்லைன்னா டைம் கன்சியூமிங்காக இருக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்து அதில் டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 5 பார்க்கக்கூடாது, 5 பெருசா 25 பெருசா, 25 தானே பெருசு, அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தது இந்த 25 ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஆக்சுவலாக மேக்ஸ் செக்ஷனில் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக அட்டன் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த 5 கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த 25 கொஸ்டின் ஈஸி தானே, ஃபர்ஸ்ட் இந்த 5 சால்வ் பண்ணிட்டு அடுத்து இருக்கிற டைம்ல இந்த 25 சால்வ் பண்ணலாம்னு நினைச்சிருக்காங்க. அப்போ டோட்டலா 30 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம்னு நினைச்சிருக்காங்க. பட் இந்த 5 கொஸ்டின் சால்வ் பண்ணவே அவங்களுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகிருச்சு, 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிருச்சு. கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு 20 நிமிஷமே ஆகிருச்சு. நமக்கு எக்ஸாமே 1.5 மணி நேரம் தான். ஓகேவா. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அந்த 1.5 மணி நேரத்தில் ஃபர்ஸ்ட் இந்த 25 நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 25க்குள்ள என்னெல்லாம் வருதுன்னா சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன்லாம் வருது. அப்போ அதுல 4 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 4 அட்டன் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 21 கொஸ்டின் தான் இருக்கும். அதுக்கப்புறம் போறீங்கன்னா நம்பர் சிஸ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் அல்ஜிப்ராலே சில ஈஸியான கொஸ்டின் இருக்கும். x + 1/x கேட்டுட்டு x² + 1/x² கேட்கறது, ஸோ x³ + 1/x³ கேட்கறது, அந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினாக பார்த்து இது பண்ணணும். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைம் எடுக்குன்னா அதை விட்டுறணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஈஸியான கொஸ்டின் இருக்குன்னா அதை அட்டன் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்டன் பண்ணிட்டு வரும்போது ஈஸியான கொஸ்டின்ல இருந்தே ஆரம்பிச்சு வரும்போது 25 கொஸ்டினை மேக்ஸிமம் டைம் எடுத்தா கூட 25 நிமிஷத்தில் போட்டுடலாம். அப்படிதானே. மேக்ஸில் நீங்கள் 25 அட்டன் பண்ணிட்டீங்கனாலே அது நல்ல அட்டெம்ப்ட் தான். அது போக 5 கொஸ்டின், இது டைம் இருந்தால் எடுக்க போறீங்க, டைம் இல்லைன்னா விட்டுட்டு வந்தீங்கனாலும் யாரும் கேட்க போறது இல்லை. நீங்க இந்த 25 அட்டன் பண்ணாம இந்த 5லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கடைசி ஐயோ இதெல்லாம் போயிருச்சே அப்படின்னு நாம நினைக்கும் போது ரெக்ரெட் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே. ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் இங்க 1 மார்க் தான், கஷ்டமான கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் 1 மார்க் தான். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டா. ஒரு கொஸ்டின் தப்பா போட்டாலும் நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதனால புத்திசாலித்தனமா நாம வந்து என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணணும். ஓகே. லாஸ்டா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் டாபிக்ஸ் தான் இந்த டைமும் மேக்ஸ்ல கேட்டிருக்காங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்டா என்ன மாதிரி இருந்துச்சோ அதே பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், நம்பர் சீரிஸ், ஜம்பிளிங், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், சிலாஜிசம், அனாலஜி, அதே மாதிரி கோடிங், டிகோடிங். கேலண்டர் வந்து சில ஷிஃப்ட்ல கேட்குறாங்க, சில ஷிஃப்ட்ல கேட்கறது கிடையாது. ஸோ இருந்தாலும் இந்த டாபிக் நீங்க பார்த்துக்கணும். ஓகே. ஸோ அதே மாதிரி கவுண்டிங் ஃபிகர், பிளட் ரிலேஷன், பேப்பர் ஃபோல்டிங், இந்த மாதிரி டாபிக் தான் ரீசனிங்ல கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ லாஸ்ட் மினிட்ல நான் ரிவைஸ் பண்ணிட்டு போனோம். எனக்கு வந்து ஜூன் 20ஆம் தேதி தான் எக்ஸாம் இருக்கு, ஜூன் 15ஆம் தேதி தான் எக்ஸாம் இருக்கு, இதுக்கு அடுத்து தான் எனக்கு எக்ஸாம் வருது. லாஸ்ட் ஷிஃப்ட் ஜூன் 23ஆம் தேதி தான் எக்ஸாம் இருக்குன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய எக்ஸாமோட அனாலிசிஸ் பார்க்கணும். என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகுதோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மேக்ஸ் ரீசனிங்க்கு என்ன பண்ணணும்னா நம்ம யூடியூப் சேனல்ல இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸை நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஃபாலோ பண்ணாத ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ரிவிஷன் கிளாஸஸ் வந்து கொண்டு போனோம். அதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்கு. ஓகே. நம்ம யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா ரயில்வே மேக்ஸ் அண்ட் ரீசனிங் 2025 இருக்கும், இல்லைனா ரயில்வே கிளாஸஸ் 2025 போட்டிருப்போம். 2 பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த 2 பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பிளேலிஸ்டாவது முடிங்க.
நிறைய கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நம்ம ரிவிஷன் கிளாஸ்ல என்னென்ன கொஷின்லாம் டிஸ்கஸ் பண்ணமோ, அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைவ் கிளாஸ்ல என்னென்ன கொஷின்லாம் டிஸ்கஸ் பண்ணமோ அந்த மாதிரி தான் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும், அதாவது ஹிஸ்ட்ரி பாலிட்டி கொஷின்ஸ், அது எல்லாமே அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அது மாதிரி யூடியூபோட ரிவிஷன் கிளாஸஸ் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தாலும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா பண்ணிடலாம். ஸோ இப்பவும் உங்களுக்கு டைம் இருக்குன்னா பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்க நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கீங்கன்னா யூடியூப்ல இருக்க இந்த ரிவிஷன் கிளாஸஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த ரிவிஷன் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணலனாலும் நாம லைவ் கொண்டு போனோம், நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைவ் கிளாஸ் கொண்டு போனோம். இந்த லைவ் கிளாஸ்ல உள்ள முக்கியமான கொஸ்டின் நீங்க ஃபாலோ பண்ணாலும் உங்களால மேக்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸ் ரீசனிங்க்கு அதுவே ஓகே. அப்போ ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அந்த கிளாஸஸ் பார்த்துட்டு பிளஸ் நீங்க நம்ம கரண்ட் அஃபேர், ஓகே, ஸோ கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் கொடுத்துருப்போம். இந்த கரண்ட் அஃபேர்ல நம்ம 1.5 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர் கொடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து ரயில்வேல கேட்டாங்க. இப்போ வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர், இன்னும் பார்க்க போனா லாஸ்ட் 4 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சா கூட என்ன பண்ணிடலாம், CAல மார்க் வாங்கிடலாம். நீங்க இருக்கிற டைம்ல அட்லீஸ்ட் 4 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் அது படிங்க, இல்லைனா 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சீங்கன்னா இன்னும் சூப்பர். ஓகே, ஸோ இதுக்கான PDF வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த PDF-ஐயும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஒவ்வொரு அனாலிசிஸையும் நல்லா வாட்ச் பண்ணிட்டு அந்த எந்தெந்த டாபிக்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அனாலிசிஸை ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு போயிட்டு இன்னைக்கு எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக அந்த கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அந்த கொஷின் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டரோட ஷார்ட்கட் கீ அந்த கொஷினும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. ஸோ ஈவினிங் வந்து GKல என்னென்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இந்த ஷிஃப்ட்டுமே ஈஸி டு மாடரேட். சில கொஷின் வந்து டைம் கன்சூமிங்காக இருக்கு. உங்களால் 70 வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். இது வந்து உங்க கையில தான் இருக்கு. என்ன பண்ணணும்னா இங்க மிக்சடா இருக்கு, 100 கொஷின் மிக்சடா இருக்கு. ஈஸி கொஷின் இருக்கு, மாடரேட் கொஷின் இருக்கு, அதிக டைம் எடுக்கக்கூடிய கொஷினும் இருக்கு. ஸோ எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கோங்க அடுத்த ஷிஃப்ட் போறவங்க. ஏன்னா போன ஷிஃப்ட்ல என்ன தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்ல இருக்கவங்க ஈஸியா CBT 1 கிளியர் பண்ணிடலாம். அவங்க பண்ண தப்பு என்னென்னு சொல்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் தப்பு கரண்ட் அஃபேர் படிக்காம போயிருக்காங்க. ஓகே, ரெண்டாவது தப்பு என்னன்னா எக்ஸாம் ஹாலுக்கு போனதுமே டிஃபிகல்ட்டான கொஷினை ஃபர்ஸ்ட் எடுத்தது உட்கார்ந்துருக்காங்க. இப்போ ஒரு கொஷின் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா எக்ஸாம்ல 100 கொஷின் கேட்குறாங்க. அப்போ இந்த கொஷின் அந்த டிஃபிகல்ட்டா இருக்க கொஷின்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் 99 கொஷின் இருக்கு. ஓகேவா, அப்போ அந்த 99 கொஷினை யார் அட்டன் பண்ணுவா, இதுலயே டைம் போயிருச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி யோசிங்க. ஓகே, அப்போ டிஃபிகல்ட்டான கொஷினை எடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் வராமல் பதட்டத்தில் விட்டுட்டு வந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ இந்த பதட்டத்தை குறைச்சிக்கோங்க. ஓகேவா, ஸோ பதட்டப்படாதீங்க, காமா இருங்க. ஓகேவா, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸாம் ஹாலுக்கு போகிறது போர்க்களத்துக்கு போகிறது ரெண்டுமே ஒன்று தான். அங்கேயும் நிறைய பேரை வீழ்த்தணும், இங்கேயும் நம்ம நிறைய பேரை வீழ்த்தணும். ஓகேவா, ஸோ வீழ்த்தணும் அப்படிங்கிறத விட நாம பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது. ஓகே, அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த 100 கொஷினில் கண்டிப்பாக உங்களுக்கு 70 கொஷின் ஈஸியான கொஷின் இருக்கும். உங்களால் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் 70 இருக்கு. நான் டாப்பருக்கு சொல்லல, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றேன். நான் கட் ஆஃபை விட ஒரு 5 மார்க் 6 மார்க் அதிகமாக எடுத்து பாஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மீதி 30 அந்த கஷ்டமா இருக்க 30 நீங்க ஸ்கிப் பண்ண பழகிக்கோங்க. ஓகேவா, அந்த 30 கொஸ்டினை நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ண பழகிக்கோங்க. ஓகே, கடைசி டைம் இருந்தா அந்த மீதி இருக்க கொஸ்டினை அட்டன் பண்ணுங்க. மேம் நீங்க 70 தானே சொன்னீங்க, அதான் நான் 70 அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் யாருக்கு சொல்றேன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜியில் அட்டன் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இந்த 70 கொஸ்டினை நீங்கள் 100% அக்யூரசியில் போட்டாலே உங்களுக்கு வந்து CBT 1 வந்து உறுதி தான். ஓகே, CBT 1ல ஈஸியாக என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிவிட்டு CBT 2 போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 70 கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு அது போக ரிமைனிங் டைம் இருக்கும்போது இந்த டைம் கன்சூமிங்காக இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஸ்டினுக்கு போங்க. ஜிகேல என்னென்ன டவுட்டில் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா ஜிகேக்கு போங்க. ஓகே, ஸோ இதுதான் அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஜிகேல 40 கொஸ்டினும் எல்லாருக்கும் தெரிஞ்சதா இருக்காது. ஒரு 25 கொஸ்டின் 30 கொஸ்டின் தான் தெரிஞ்சது இருக்கும். அது போக மீதி இருக்கிறத மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆன்சரை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும், அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகே, சோ இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து நான் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுல ஜாயின் பண்ணிட்டு நம்ம PDFல கொடுத்துருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிராஜுவேட்டுக்கு மட்டும் இல்ல, அண்டர் கிராஜுவேட்டுக்கும் இந்த கரண்ட் அஃபேர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். கிராஜுவேட் எக்ஸாம் வந்து எனக்கு ஜூன் 20க்கு மேல தான் இருக்கு. ஸோ அதுக்கும் நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம NTPCயோட
டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு இன்னொரு 4 months டைம் இருக்கு மேம், நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், அதுக்கும் எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு இப்ப இருந்து நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு குரூப் டிக்கான நியூ கிளாஸஸ் வந்து வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸாம் ஹால் போகும்போது உங்களோட ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா, அதை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 வச்சுக்கோங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் அங்கே வந்து நடக்கும். அந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கிறதுனால கையில் மருதாணி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போங்க. கேர்ள்ஸுக்கு தான் நான் குறிப்பாக சொல்கிறேன், மருதாணி வச்சுட்டு நிறைய பேர் அங்கே போய் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் மருதாணி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து இதாகும். ஓகே, ஸோ இதெல்லாம் கரெக்டாக இது பண்ணிட்டு போங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டாக போகாதீங்க, சீக்கிரமாக போங்க, கவனமாக போங்க. பஸ்லையா இருக்கட்டும், ட்ரெயின்லையா இருக்கட்டும், அந்த கடைசி நிமிஷத்தில் போய் நிற்காம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஏர்லியராக வந்து ரீச் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும், டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேரில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 499 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேரும் அப்டேட் பண்ணுவாங்க. என்டிபிசி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சிபிடி 1ஓட டெஸ்ட்டு மட்டும் இல்லை, சிபிடி 2ஓட டெஸ்ட்டும் இதில் வந்து கவர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 100 டேஸில் குரூப் டி எக்ஸாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பேட்சில் எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். எவ்ரி சாட்டர்டே டெஸ்ட்டும் இருக்கும். குரூப் டிக்கான நியூ கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, ஒரே கோர்ஸில் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் நீங்கள் லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1999 பே பண்ணணும். அதே இது எனக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸுங்கிற ஸ்டூடெண்ட்டும் 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட 1 year வேலிடிட்டியோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1499. ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. சேம் டீம்ல இருந்து ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ணுங்க. ரயில்வேல இருந்து அடுத்தடுத்து இன்னும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்திருக்க எக்ஸாம்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கு, எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதா இருக்கட்டும், வேற என்ன இஷ்யூ இருந்தாலும் சரி. ஓகே, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா ஹால் டிக்கெட் டிராவல் பாஸ் ரெண்டையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஹால் டிக்கெட் வேற, டிராவல் பாஸ் வேற. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லி அவ்வளோ மெசேஜ் அனுப்புறாங்க, ஏன்னா அவ்வளோ இது தெரியாம இருக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஹெசிடேட் பண்ணாம நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு எக்ஸாம் வந்து சூப்பரா பண்ணுங்க. ஒவ்வொரு ஷிப்ட்லயும் நடக்கக்கூடிய அனாலிசிஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, எல்லா ஷிஃப்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்க்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். ஈவினிங் வரக்கூடிய வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அதுல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.